Dear all, welcome to the Programming in C practical online class. So இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போற நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 9 உங்களோட சிலபஸ்ல calculating the power of a given value. இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா calculating the power of a raised to b அப்படின்னு நம்ம சொல்லுவோம் யூஸ்வலா. அதாவது 2 power 3 அல்லது வந்து 5 power 4 அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 5 to the power of 4 அப்படின்னா 5 வந்து 4 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அந்த மாதிரி. ஓகே, சோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இந்த பவர் வந்து கால்குலேட் பண்றதுக்கு C லாங்குவேஜ்ல we are having a function. ஸோ built-in functionsல மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நான் வந்து உங்களுக்கு தியரி வீடியோல போட்டிருக்கேன். ஸோ built-in functions நீங்க வேணும்னா ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க. அதுல வந்து we are having a function called as POW. POW within bracketல நம்ம ரெண்டு ஆர்குமெண்ட் அதுக்கு பாஸ் பண்ணலாம், x, n. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் x equal to 5, n equal to 2 அப்படின்னு சொன்னாக்கா that is nothing but 5 to the power of 2. அப்ப 5 வந்து நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றோம், that is called as 25. ஸோ உங்களுக்கு a raised to b அப்படின்னா a, b அப்படின்னு நீங்க வந்து கொடுக்கலாம். ஏல இருக்கிற வேல்யூ வந்து b டைம்ஸ் வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணி we will be getting the answer. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஒரு C ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். திஸ் இஸ் அ வெரி வெரி சிம்பிள் ப்ரோக்ராம்மா, ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். ஏன் ஈஸி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ல நம்ம பாஸ் பண்ண போற ஆர்குமெண்ட் வந்து ரெண்டு வேல்யூ a அண்ட் b. இதனுடைய லாஜிக் பாத்தீங்கன்னா a, b வேல்யூவை யூசர் கிட்ட இருந்து வாங்கிட்டு ஜஸ்ட் POW of a, b அப்படின்னு நீங்க அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பவர் வந்து கால்குலேட் ஆயிட்டு அது வந்து p ல அசைன் ஆயிடும். ஓகே, யூ see here இன்க்ளூட் பண்ணும்போது நம்ம இது வரைக்கும் பார்த்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலயும் நம்ம ரெண்டு ஹெடர் ஃபைல் தான் இன்க்ளூட் பண்ணோம். பட் இங்க இந்த POW அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் எந்த ஹெடர் ஃபைல்ல டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா math.h. அதாவது இது வந்து ஒரு பில்ட்-இன் மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன். அதனால இந்த math.hன்ற ஹெடர் ஃபைல்ல தான் இந்த POW ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் செய்யப்பட்டிருக்கு. அதனால நம்ம இந்த ஹெடர் ஃபைலை நம்மளுடைய ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகே, அண்ட் தென் மெயின் ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்றோம். மூணு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்றோம், float of a, b and p. பிகாஸ் a raised to bன்றதால இந்த a, bன்ற ரெண்டு வேல்யூ நமக்கு தேவைப்படும். இந்த p ல வந்து நம்ம அந்த பவர் கால்குலேட் பண்ற அவுட்புட்டை ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே, சோ கிளியர் ஸ்கிரீன் பண்ணிக்கிறோம். printfல give the values of a and b ன்னு சொல்லிட்டு நம்ம யூசர் கிட்ட இருந்து கேக்குறோம். scanfல ampersand a ampersand b ன்னு சொல்லிட்டு எல்லாமே floatன்றதால %f நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அந்த வேல்யூவை நம்ம யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணிக்கிறோம். p equal to POW of a, b. இதுதான் built-in function. இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பண்ணும்னா a to the power of b ன்னு போட்டு அதை கால்குலேட் பண்ணி அந்த அவுட்புட்டை நமக்கு p ல கொடுத்துரும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவா எந்த கோடிங்கும் நம்ம போயிட்டு சிரமப்பட்டு எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா அதை செஞ்சிடும். ஸோ அது கால்குலேட் பண்ணி கொடுத்த இந்த pன்ற வேல்யூவை நம்ம அவுட்புட்டை பிரிண்ட் பண்றோம். printf %f, p. அவ்வளவுதான். அதனாலதான் சொன்னேன் திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்ததுனாக்கா யூ ஆர் ரியலி லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். ஜஸ்ட் ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட், ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், நடுவுல இந்த p equal to POW of a, b இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோம், அவ்வளவுதான். அதர்வைஸ் நீங்க இந்த கிளியர் ஸ்கிரீனை getch எல்லாம் போட்டாலும் போடாட்டியும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இருந்தாலும் ஒரு கிளியர் அவுட்புட் வேணும் அப்படின்றதுக்காக எல்லா ப்ரோக்ராம்லயுமே பை டிஃபால்ட் மெயினுக்கு அப்புறமா வேரியபிள் டிக்ளேர் பண்ண பிறகு கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துருங்க. க்ளோசிங் பிராக்கெட்டுக்கு முன்னாடி இந்த getch கொடுத்துருங்க. ஓகே, ரைட்மா. இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். give the values of a and b 3 to the power of 5. அதனால 3யும் 5ம் கொடுத்திருக்கோம். 3ய வந்து நம்ம 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது you will be getting this value. இது வந்து இங்க ஏன்டா நமக்கு டாட் வச்சு ஒரு 6 zeros வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே float வேரியபிளா டிக்ளேர் பண்ணிருக்கோம். float பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்டுக்கு அப்புறமா 6 டிஜிட்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். இதுல டிஜிட்ஸ் இல்லாததால 00 நமக்கு 6 zeros வந்து டிஸ்பிளே ஆயிருக்குது. ஓகே, so this is the program to calculate the value of a raised to b. அதாவது a to the power of b using the POW function. இப்போ நம்ம as usual நம்மளுடைய டர்போ C மோட்ல போயிட்டு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் எடுக்கிறதுன்றத வியூ பண்ணலாம். So this is the C mode. நம்ம வந்து full screen போய்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னாக்கா I have given the program. I think no need to explain this more.
float variable declare பண்ணிருக்கோம். math.h வந்து கண்டிப்பா இதுல include பண்ணணும். இப்போ just imagine நான் இந்த math.h நான் include பண்ணாம விடுறேன். I mean நான் comment statement-ஆ இதை வந்து மாத்திட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கமெண்ட்டை எடுத்துட்டு ஒரு தடவை கம்பைல் பண்ணி பார்க்கலாம். Alt F9 கொடுக்குறேன். There are no errors at all. Okay. So Control F9 நான் கொடுக்குறேன். Values of A and B கொடுத்திருக்காங்க. நான் என்ன பண்றேன் 2 to the power of 3 கொடுக்குறேன். நான் 2 to the power of 3 is 8 இல்லையாமா? 2 வந்து 3 times multiply பண்றோம். 2 multiplied by 2 is 4 and 4 multiplied by 2 is 8. So இது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகே. இப்போ நான் வந்து உங்களுக்கு as usual லாஸ்ட் வீடியோல இருந்து ஒரு எரர் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன பண்றேன் இந்த math.h வந்து நான் இப்போ இன்க்ளூட் பண்ணல. நான் அதை டெலீட் பண்ணாலும் ஒண்ணுதான். கமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டா இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சிஸ்டம் எக்ஸிக்யூட் பண்ணாது கம்பைலர். ஸோ இப்போ போய் நான் உங்களுக்கு கம்பைல் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இட் வில் பி வெரி சர்ப்ரைசிங்கா இருக்கும். எரரே இல்லை. இது ஏன்னு கேட்டீங்கன்னா POWன்ற ஒரு ஃபங்க்ஷன் இல்லாதது அதுக்கு எப்போ தெரியும்? எக்ஸாக்ட்லி ரன் பண்ணும்போது தான் தெரியும். கம்பைலிங்ல அது தெரியாது. அதனால இப்ப நமக்கு எரர் இல்ல. இப்ப நம்ம போய் Control F9 போடலாம் பாருங்க. லிங்கிங் எரர்னு சொல்லிட்டு வரும் கண்டிப்பா. சோ 4 and 3 கொடுக்குறேன். இங்க பாருங்க பிளஸ் இன்ஃபினிட்டி, அதாவது அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு இல்லன்றதால we are getting this error. ஓகே. அப்போ இந்த மாதிரியான ஒரு எரர் வந்ததுன்னா நீங்க என்னன்னு சொல்லிட்டு பேனிக் ஆக கூடாது. அதாவது இந்த மாதிரி எரர் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யணும்ன்றதே சிஸ்டம்க்கு தெரியல. அதனால we are getting the error. ஸோ இப்போ வந்து நம்ம திரும்ப Control F9 போடலாம். அதே சேம் வந்து 2 power 3 கொடுக்கலாம். இப்ப பாருங்க கரெக்டான ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதனால எப்பவுமே வந்து உங்களுக்கு கம்பைல் பண்ணும்போது, அதாவது நீங்க Alt F9 போடும்போது தான் உங்களுக்கு எல்லா எரர்ஸுமே காட்டணும். இங்க வந்து எரர் 0ன்னு வந்துட்டா நம்மளுக்கு அவுட்புட் எப்பவுமே சக்சஸா தான் வரணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. லிங்கிங் டைம்ல ரன் பண்ணும்போது கூட நம்மளுக்கு சில மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் உங்களுக்கு அரைஸ் ஆகும். ஓகே. அதை தான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ வழியா நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ்மா. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் பிலீவ் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.